4 மணி வரைக்கும் யுனைடெட் மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் நடந்த நியூ கேசல் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் மேட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். மேட்சோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ட்ரிப்பியருக்கு வந்து 3rd மினிட்லயே நல்ல சான்ஸ் வந்து கிரியேட் ஆகி வந்து போஸ்ட் பட்டு ரிப்பல் ஆகி போயிடுது. ஸ்டார்டிங் வந்து நியூ கேசல் அதிகமாக தான் இருந்தது. நம்மளால ப்ரூனோ வந்து நல்ல ஒரு பாஸ் வந்து போடுவோம், அந்த குனியாக்கு நல்ல ஷார்ட் ஆன கிடைக்குது. சரி ஸ்டார்டிங்ல ஒரு ஷார்ட் வைப்பான்னு பார்த்தா தூக்கி ராக்கெட் விட்டான். ஜெஸ்டோ நல்ல கிளாஸா இருந்தான், ஒரு டச்சும் ரொம்ப ஷார்ப்பாவே இருந்துச்சு. எனக்கு ரெஃப்ரி என்ன கான்ல இருந்தாலும் என்ன வீட்டுல அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, பாக்க நல்லா இருக்கும். எல்லோ கார்டு கொடுத்து எல்லோ கார்டு மழையாவே இருந்துச்சு. அப்புறம் கோபி மீன் ஒரு நல்ல ஷாட் ஒன்று அடிக்கிறான், அது வந்து ராம்ஸ்டேல் ரொம்ப சூப்பராகவே சேவ் பண்ணிட்டான். இதோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா குனியா நல்ல ஒரு ரன் ஒன்று ஷார்ட் ஆன் டார்கெட் ஒன்று வைக்கிறான், ராம்ஸ்டேலோட கையில பட்டு ரீபவுண்ட் ஆகி எம்புமோக்கு வருது. சிட்டர் தானே எம்புமோட குவாலிட்டி நமக்கு தெரியும், அடிச்சிடான்னு பார்த்தா தூக்கி அவனும் ராக்கெட் விட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட் வரைக்கும் போயிட்டோம். பிளஸ் 3 மினிட்ஸ் அடிஷனல் டைமிங் கொடுத்தாங்க. கொடுத்தது என்னமோ 3 மினிட்ஸ் தான், ஆனது 53 மினிட்ஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் நியூ கேசல் பிளேயர் ராம்ஸ்டேலுக்கு ஆல்ரெடி எல்லோ கார்டுல இருந்து இன்னொரு எல்லோ கார்டு வாங்கினால டைவிங் சிமுலேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் அன்ஃபேரான ரெட் கார்டு தான், ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டானுங்க. அதோட நிறுத்தினானுங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. நம்மளால ப்ரூனோ ஒரு டேக்கிள் பண்ணோம், அதை வந்து ஆந்தனி கார்டன் ஃபவுல் ஆகி அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கிடைச்சு அதை கன்வெர்ட் பண்ணி 1-0 லீட் பண்ணாங்க. சரி அதோட டிராமா அடிக்குமான்னு கேட்டா அதுவும் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆடி மசராவி கிட்ட ஒரு பால் போது மசராவை ஃபவுல் பண்றாங்க. அங்க ப்ரூனோ வந்து அந்த ஃப்ரீ கிக் எடுக்கும், அது கரெக்டா டெலிவரி ஆயிடும்ல ப்ரூனோ போட்டாலே, அதை வந்து கேசமீரோ ஹெட் பண்ணி ஹாஃப் டைம்ல 1 நாள்னு முடிச்சு விட்டானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரூனோ கிட்ட பால் இருக்கு, ஒரு அன்பிலியபிள் பாஸ் ஒன்று எம்புமோவா எப்படியோ பெனால்ட்டி பாக்ஸ்ல ஃபைன் பண்ணிடுறான். அங்க இருந்து பாவம் எம்புமோவால வந்து செஷ்கோவை ஃபைன் பண்ண முடியல. ஸோ அந்த சான்ஸ் தப்பா வெளில போயிடுச்சு. அப்பதான் வந்து அறிகுறிகள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா உகார்டேவும் டேலாவும் சப் பண்ணாங்க. போய் வந்து எனக்கு ஏதோ சஸ் ஆயிடுச்சு, நீங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. இவ்வளவு சப் பண்ணி என்ன பிரயோஜனம்? அகைன் 10 men உங்களால ஒழுங்காவே ஒரு பொசிஷன் வச்சு ஆட முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்தாங்க. நியூ கேசலோட 10 பேர் தான் நம்ம நியூ கேசல் டீம்ல இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ரெட் கார்டு. டேலோவையும் உகார்டேவையும் வந்து சப் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து 9 men மாதிரி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் எப்படியும் வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு தான் ஆடுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமாதியும் ஜர்க்ஸியும் வேற சப் பண்றாங்க. நம்ம ஆளுங்க யுனைடெட் ஆனதை பார்த்தா நம்ம தான் ரெட் கார்டு வாங்கி அவனுங்க என்னமோ 13-14 பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி அவ்வளவு டாமினேட்டிங்கா ஆடினாங்க. அப்பதான் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரூனோ வந்து நல்ல ஒரு கிராஸ் ஒன்று உள்ள வருது. லெனியோட நல்ல ஹெட்டர் தான், ஆனா எதுவும் குறை சொல்ல முடியாது. கரெக்டா ராம்ஸ்டேல் சூப்பர் சேவ் பண்ணி தடுத்துறான். அதே மாதிரி ஜர்க்ஸி ஒரு நல்ல ஷாட் வைக்கும், அதையும் வந்து ராம்ஸ்டேல் சூப்பரான சேவ் அதையும் தடுத்துறான். அட்லீஸ்ட் டிராவாது பண்ணுவானுங்க அப்படின்ற நம்பிக்கையில இருக்கும்போது கடைசியா குண்டை தூக்கி போடுற மாதிரி இந்த நியூ கேசல் பேர் ஒருத்தன் லாஸ்ட் மினிட்ல ஒரு இன்சைட் கலரை போட்டு மகோயரும் யோராவும் வந்து பராக் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள ஒரு சொருகி கலரை போட்டு முடிச்சு விட்டாங்க. மைக்கேல் கேரிக்கோட ஃபர்ஸ்ட் லாஸ் இது. 4 மணி வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்களா இல்ல ஹைலைட்ஸ் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி அந்த இது ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க.